ஹே பிரியா, நீ ஒசட்டா பண்ணுறியான்னு கேட்டேன். அது ஒரு கலாச்சார வாகனம்னு தெரியும். அதெல்லாம் தெரியாம ஒரு ட்ரெண்டிங் ட்ரிங்க்னு நினைச்சேன்டி. இப்போ நீயே சொல்லிடு. இது ஸ்பெயினில் தொடங்கியது. இது நெற்குதிர்கள் விதைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டது. இது முஸ்லிம் ஆட்சி காலத்தில் ஸ்பெயினில் அறிமுகமானது. பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயினின் வழியாக லத்தீன் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டது. மெக்சிகோவில் நெற்குதிர்கள் கிடைக்காததால் அதற்கு பதிலாக அரிசி பயன்படுத்தப்பட்டது. இது காலப்போக்கில் முக்கிய பானமாகவும் மாறியது. நீ சொல்றத கேட்டா ஒசட்டா குடிக்க மாட்டேன்னு தோணுது. ஸ்டோரியோட டேஸ்டும் செம. ஒரு பாத்திரத்தில் அரிசி, பட்டை, பாதாம் மற்றும் தண்ணீர் சேர்த்து 4 மணி நேரம் நனைச்சி வைக்க வேண்டும். அதை நன்றாக அரைச்சி ஒரு மெல்லிய துணி கொண்டு வடிகட்டி ஒரு பெரிய ஜாரில் ஊற்றி அதில் பால், கண்டன்ஸ் மில்க், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நன்கு கலக்கவும். பானகத்தை குளிர வைக்கவும். பிறகு மெக்சிகன் ஒசட்டா ரெடி. 3+ ரெசிபி = பர்ஃபெக்ட் காம்போ. பழமையாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. சனல் பைசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கதைகளும் வரும்.